10 நிமிஷத்தில் அருமையான காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை வகை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை மஞ்சத்தூளும் உப்பு போட்டு சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் அடுத்து சோம்பு போட்டு பொரிய விடுங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதை வதக்குங்க. கண்ணாடி படம் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த காலிஃப்ளவரை அந்த 2 மினிட்ஸ் அதை சுடு தண்ணியிலே இருக்கிற மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. அடுத்து ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சேர்த்து அதை வதக்கி விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வேகிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதை பிளான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மியாகவே சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வேக விடுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிம்மில் வேக விடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா நீங்களே கையில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நம்மளோட வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.